கருப்பாயி, ஏய் இரு வந்து கவனிச்சுக்கிறேன். ராசா என்ன பெத்த ஐயா வந்துட்டியா? நீ எப்படி வருவேன்னு தெரிஞ்சுதான் பாலை காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த அப்படி மரியாதையை செம்ப குடுறே. குடுக்க போறியா இல்லையா? நான் ஒண்ணும் ராவோட ராவா நடுவீட்டுல தாலி கட்டிக்கிட்டு உன்ன மாதிரி வந்தவன் இல்ல. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஆசீர்வாதத்தோட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவன். இது ஓ சொத்து இல்ல, என் புருஷன் வீட்டு சொத்து. எடு கைய. வாங்க. இது ஓ சொத்து இல்ல, என் புருஷன் வீட்டு சொத்து. எடு கைய. ஒரு நேரத்துல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் விஷக்காய்ச்சல் வந்து சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் தான் வைத்தியம் பார்த்தேன். எல்லாரும் குணமாயிட்டாங்க, இந்த வீரையும் ஒருத்தனை தவிர. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா வடிவு? வீரையும் உயிரோட இருக்கணும், ஆனா உதவாக்கரையா இருக்கணும். சொத்து பூராவும் அனுபவிக்கிற பாத்தியத தனக்கும் தான் தம்பிக்கு மட்டுமே இருக்கணும்னு அன்னைக்கே கணக்கு போட்டுட்டான் அந்த தேவானை. அதனாலதான் நான் கொடுத்த மருந்த வீரையனுக்கு கொடுக்காம விட்டுட்டான். அவன் வளர்ற பையனாச்சே, நாளடைவுல நரம்பு முறுக்கேறி நல்லாயிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு யாருக்குமே தெரியாம பால்ல கொஞ்சம் கொஞ்சமா அபின் கலந்து கொடுத்து பழக்கப்படுத்தி விட்டா. சின்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு ராச்சாப்பாடு கிடையாது. விளக்கு வச்சதும் கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுப்பேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான். இப்ப சொம்புல இருக்கிற பால்ல கூட அபின் கலந்து இருக்கு. இங்க பாருங்க, இது ஒண்ணும் குணப்படுத்த முடியாத வியாதி இல்ல. இனிமே இந்த பாலை இவன் குடிக்காம பாத்துக்கணும். உடம்பு வேறுக்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்லு. வீரையா தம்பி, உன்னத்தாப்பா உன்னை ஆளாக்கி உன் கூட வாழணும்னு இந்த பொண்ணு ஆசைப்படுதப்பா. நீ இந்த பொண்ணு கூட ஒத்துழைக்கணும். உலகத்துல என்ன வேணும்னாலும் கிடைக்கும், ஆனா இந்த வடிவு மாதிரி ஒரு உண்மையான மனைவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு கவலைப்படாத, நான் கொடுக்கிற மருந்தை நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டே வந்தா எல்லாம் சரியாயிடும். ஐயோ இங்கேயும் வந்துட்டியா? ஐயோ உன்னை ஆளாக்கி உன் கூட வாழணும்னு இந்த பொண்ணு ஆசைப்படுதப்பா. நீ இந்த பொண்ணு கூட ஒத்துழைக்கணும். உலகத்துல என்ன வேணும்னாலும் கிடைக்கும், ஆனா இந்த வடிவு மாதிரி ஒரு உண்மையான மனைவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
என்னங்க, எனக்கு ஒரு ஆசை. என்ன புள்ள? நான் இப்ப ஓடுவேனா, நீங்க துரத்தி வந்து என்ன பிடிப்பீங்களா? என்னால ஓட முடியாதான்னு இப்படி கேக்குற? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க, உண்மையாத்தான் சொல்றேன். சரி, நான் ஓடி வந்து பிடிச்சிட்டா உன்னை என்ன செய்ய? என்ன வேணும்னாலும் செய்யுங்க. அப்ப நீ முதல்ல ஓடு. வாங்க, பாத்து வாங்க. அப்படிதான் வாங்க. விடுபுல. அப்பவே சொன்னேன் என்னாலதான் ஓட முடியாதுன்னு. அது கொள்ளை அழகு, பிள்ளை மனமே